ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஹோலியின் ஆன்மீக அர்த்தம் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். சுத்தமான வெள்ளை ஆடைகளை அணிவது ஹோலியின் சாரத்தை குறிக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. உயர்ந்த சக்தியின் நினைவின் தீயில் அதன் விகாரங்களை எரித்த பிறகு ஆத்மா முழுமையாக தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஹோலியின் வண்ணங்கள் அமைதி, ஆனந்தம், சுகம், அன்பு, சக்தி, தூய்மை, ஞானம் போன்ற நமது உண்மையான மேலும் இயற்கையான ஆன்மீக குணங்களை குறிக்கின்றன. ஆத்மாக்களாகிய நாம் முதலில் இறைவனின் நிபந்தனையற்ற அன்பு மற்றும் தூய்மையுடன் இணைவதன் மூலம் தன்னை வண்ணமயமாக ஆக்க வேண்டும். பின்னர் நமது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் நடத்தையின் மூலம் மற்ற அனைவர் மீதும் அவற்றை தெளிக்க தயாராக இருக்க வேண்டும். வண்ணங்களுடன் விளையாடுவதும் அவற்றை பிறர் மீது தெளிப்பதும் நமது அமைதி, இரக்கம் மற்றும் நல்லிணக்கத்தின் நிரந்தர வண்ணங்களை ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கொடுப்பதை குறிக்கிறது. நமது வேறுபாடுகளை களைய வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் வண்ணங்களில் ஒன்று சேர வேண்டும். ஹோலி என்றால் நான் உரிமைப்பட்டவன் என்று அர்த்தமாகும். பரமாத்மாவாகிய இறைவனுக்கு முழுமையாக சொந்தமானதன் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். ஹோலி என்பது கடந்த காலம் கடந்துவிட்டது, மீண்டும் வராது என்றும் பொருள்படும். எனவே நாம் கடந்த காலத்தில் இருப்பதையும் வலிமிகுந்த நினைவுகளில் மீண்டும் வாழ்வதையும் மக்களின் தவறுகளை பிடித்து கொண்டிருப்பதையும் நிறுத்த வேண்டும். ஹோலி ஆத்ம தூய்மை என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நமது ஒவ்வொரு கர்மமும் தூய்மையாகவும் தெய்வீகமாகவும் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். நாம் கொண்டாடுவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஹோலியின் அர்த்தத்துடனும் வாழ வேண்டும். ஓம் சாந்தி.